Hi everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் how to visualize metal doped metal oxide crystal structures using Vesta software. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெஸ்டா சாஃப்ட்வேர் வச்சுட்டு எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரை விசுவலைஸ் பண்ணது பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் மெட்டல் ஆக்சைடில் எப்படி நம்ம மெட்டல் இன்கார்பரேட் பண்ணுறது, அதாவது டோப்பன் பண்ணி எப்படி அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வருதுங்கிறது இந்த என்டையர் வீடியோ இருக்கும். இந்த டூரிங் இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஒரு சம் மெட்டல் ஆக்சைடை நான் அந்த சிஏ ஃபைல்லேருந்து டவுன்லோட் போட்டு இங்கே வச்சுருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு, இது மாதிரி சிங்கிள் மெட்டல் ஆக்சைடு உள்ள இதை வந்து நான் டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த வெஸ்டா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு இப்போ நான் ஜிங்க் ஆக்சைடுன்னு கிளிக் பண்ணுறேன். சிஏஎஃப் ஃபைல் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி விசுவலைஸ் அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு விசுவலைஸ் ஜிங்க் ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் விசுவல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி நமக்கு எந்த ஆங்கிளில் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏபிசியில் 90 டிகிரி அந்த மாதிரி நம்மளோட ஆங்கிளில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு மெட்டலை இன்கார்பரேட் பண்ணோம், அதாவது டோப்பனாக உள்ளே கொண்டு வர போகிறோம். எடிட்டில் போயிட்டு எடிட் டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல யூனிட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரிமூவ் சிமெட்ரின்னு கொடுத்துருங்க. தென் ஸ்ட்ரக்சர் பேராமீட்டர்ஸில் போயிட்டு இசட்டன் பதிலாக சியூன்னு கொடுத்துருங்க. அந்த கீழே வந்து நம்பரிங் இருக்கிறத மட்டும் அதாவது அந்த நம்பரிங் எடுத்து விட்ருங்க. ஏன்னா அந்த நம்பரிங் போட்டுனா இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நான் ஜஸ்ட்டு எலிமெண்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்பர் சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எடுத்துருங்க. இப்போ நான் நம்பர் எடுத்துகிட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டேன். தென் இப்போ ஓகேன்னு கொடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் ஆட்டம் புதுசாக நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. மீதி அந்த ரெட் கலருங்கிறது எல்லாமே ஆக்சிஜனு. இப்போ நம்ம அதுக்கு பாண்டு கொடுக்கணும். அந்த பாண்டுன்னு எடிட்டில் போய்ட்டு பாண்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நியூன்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பர் வந்துடும். காப்பரும் ஆக்சிஜனுக்கும் கம்பைன் பண்ணி லிங்க்கு கொடுத்துடணும். தென் அதனோட மேக்ஸிமம் பாண்ட் லென்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். 2ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஆட்டமுக்கும் பாண்டு வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு ஆக்சிஜனோட. இப்போ நம்ம அந்த லேபிளிங் கொடுக்க போகிறோம். லேபிளிங்க்கு இந்த எப்பயும் போல் அந்த ஆப்ஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த எல்லுங்கிறது தான் லேபிளிங்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பர் அண்ட் ஜிங்க்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டுக்கு பக்கத்தில் சீன் இருக்கிறது தான் கலரு. அதுக்கு பக்கத்தில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணால் ரொட்டேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் பாருங்கள், ஜிங்கு இசட்டன் மெட்டல், அதாவது ஜிங்க் மெட்டலும் ப்ளஸ் காப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ண இது. நம்ம அதனோட சைஸு அதனோட இது ஸ்டைல் எல்லாத்தையும் நம்ம மாற்றலாம். இதெல்லாம் வந்து டிஎஃப்டி ஸ்டடீஸு கம்ப்யூட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலாக நம்ம விசுவல் 3D இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்குறது. இது மாதிரி நம்ம நமக்கு என்ன ஆங்கிளுக்கு வேணுமோ நம்ம அந்த ஆங்கிளை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய ஆர்டிக்கலோ ஏதோ சம்திங் ரிவ்யூ ஆர்டிக்கல், ரிசர்ச் ஆர்டிக்கல் நம்ம எங்கே ஆட் பண்ண நினைக்கிறோமோ நமக்கு ஏற்ற என்ன பர்பஸோ நம்ம அந்த பர்பஸை நம்ம இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு மெட்டல் ஆக்சைடு, சிங்கிள் மெட்டல் ஆக்சைடில் ஒரு மெட்டலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் கொடுத்து பார்க்குறேன். ஆக்சிஜனும் அந்த நம்பரிங் லேபிளிங் காட்டுது. தென் அந்த ஜிங்க் அந்த இசட்டனும் சியும் உள்ள மெட்டலை மட்டும் நமக்கு ஷோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள், டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.